வாழ்க வளமுடன். லாஸ்ட் செஷன் இன்கம் டேக்ஸில் அசஸ்ஸினா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, பர்சன் இன்கம் பற்றி பார்த்தோம். டுடே செஷன் பேஸ் ஆஃப் சார்ஜ், எதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸு, ரெசிடென்சியலாக இல்லை நான் ரெசிடென்சியலாக, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா. இன்ட்ரடக்ஷன், ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் இன் இண்டிவிஜுவல், HUF, firm, company, every other person. Introduction of residential status. இண்டிவிஜுவல்னா ஒரு ஹியூமன் பீயிங், இண்டிவிஜுவல் பர்சன். ஓகேங்களா. அசஸ்ஸி, யார் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க தான் யார் அசஸ்ஸி. இன்கம் டேக்ஸ் எப்படி, எதை பேஸில் இன்கம் டேக்ஸ் விதிக்கிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பேஸில் தான் இன்கம் டேக்ஸ் விதிக்கிறாங்க. ரெசிடென்ஸ்னால் என்னென்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ரெசிடென்ஸ், நான் ரெசிடென்ஸு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ரெசிடெண்ட்டில் ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த செக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல் ஒரு தனிநபர், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஆக்ஷன், செக்ஷன் 6(1), 6 அண்டர் செக்ஷன் 6A என்னென்ன சொல்லியிருக்காங்க, 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 182 டேஸ் தங்கியிருக்கணும், 182 டேஸ் தங்கியிருக்கணும். அப்படின்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸில் 365 டேஸ் தங்கியிருக்கணும். அண்டு 60 டேஸ் ஆர் மோர் தென் தி ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். 365 ஃபார் 4 ப்ரீவியஸ் இயர் அண்டு 60 ஆர் மோர் தென் தட் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். இல்லை 4 இயர்ஸில், லாஸ்ட்டு 4 இயர்ஸில் 365. 2 கண்டிஷனில் எதனா 2 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்க யார், ரெசிடெண்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகேங்களா. 182 டேஸு. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா லாஸ்ட்டு 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸு. அப்படி இல்லை ரெலவெண்ட்டு, அது ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ டேஸு, 60 டேஸு. இதை ஃபுல்ஃபில் பண்ணால் 2 டெஸ்ட்லேயும் அந்த 3 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்க ரெசிடெண்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடெண்ட்டு. ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். அவங்க ரெசிடெண்ட் ஆனால் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட் கிடையாது அப்படின்ற என்ன கண்டிஷன், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறேங்க. லாஸ்ட்டு 10 இயர்ஸில் 9 இயர்ஸ் அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணலை அப்படின்னு ஒரு கண்டிஷன். அல்லது லாஸ்ட்டு 7 இயர்ஸில் 730 டேஸ், இது 729 போட்டிருக்கு, இல்லை 730 டேஸ் அவங்க இப்போ ஸ்டே பண்ணியிருக்கணும், பண்ணலை அப்படின்னா அவங்க நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகேங்களா. இந்த 2 கண்டிஷனு எதனா ஒன்று கூட அவர் ஃபில் பண்ணலை, அவர் தங்கலை அப்படின்னா இது அல்லது அது 2த்துல எதனா ஒன்று எடுத்துக்கணும். ஓகேங்களா. அது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபார்மில் என்னென்ன டேபிள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பிகாம் பசங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் ரெசிடெண்ட் என்னென்னா மேலே சொன்ன அந்த 6 சப் அண்டர் செக்ஷன் 1A(B)யில் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டு 10 இயர்ஸில் 9 இயர்ஸ், லாஸ்ட்டு 7 இயர்ஸில் 730 டேஸ், அது ரெண்டுமே நாட் ஃபுல்ஃபில் பண்ணலை, அவர் ஃபுல்ஃபில்லே பண்ணலை அப்படின்னா நான் ரெசிடெண்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸில் இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஃபேர்மு, AOP பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க. ரெசிடெண்ட்னா இந்தியாவில் அந்த கர்த்தான்ற, HUFனால் என்னென்னா இந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் யார் இருப்பா, கர்த்தா. அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ரெசிடெண்ட்டு. இந்தியா ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோடைய கண்ட்ரோலு, அதோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது ரெசிடெண்ட்டு. அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்குன்னா அது நான் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அதே தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் திஸ் மேனேஜர் கர்த்தா ஹேஸ் நாட் பீன் ரெசிடெண்ட் இன் இந்தியா, அதே தான். 10 அவுட் ஆஃப் 10 இயர்ஸில் 9 இயர்ஸ் இல்லை, அப்புறம் லாஸ்ட்டு 7 இயர்ஸில் 730 டேஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணலை அப்படின்னாவே அவங்க நான் ரெசிடெண்ட்.
ஓகேங்களா. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனி இந்தியாவில் இருக்குது அப்படின்னா ரெசிடென்ஸ். ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இருக்குனாலும் அதுவும் ரெசிடென்ஷியல் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா. ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எவ்ரி அதர் பர்சன் செக்ஷன்ஸ் 6 sub 4 அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே ரெசிடென்ட் இந்தியாவில் ரெசிடென்ட் பண்ணால் அது ரெசிடென்ட்டு. எவ்ரி அதர் பர்சன் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா இஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஃப் தி affairs is wholly or partly situated within India during the relevant previous yearல இந்தியாவில் அவரோட வசதி இருந்தால் அது என்னது ரெசிடெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெசிடெண்ட்டு இண்டிவிஜுவலுக்கு ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இப்போ என்னென்ன சோர்ஸஸில் இன்கம் வருது, அந்த 3 கேட்டகரியில் எப்படி டேக்ஸபிளாக நான் டேக்ஸபிளாக அப்படின்னு ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்க. இது வந்து சம்ஸ் ஓரியன்டாக வரும். இன்கம் ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போ ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். இதெல்லாம் வந்து நான் படிக்கிறதுக்கு உங்களுக்கு போர் தான் இருக்கும். நீங்களே என்னென்ன ஐட்டமுக்கு என்னென்ன டேக்ஸபிள் நான் டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது டுடே செஷன் என்ன பார்த்தோன்னா ரெசிடென்ஸ் அண்ட் நான் ரெசிடெண்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி என்ன சம் இருக்குன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.